அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது இந்த சிவப்புண்ணியம். சரியை முதலிய சிவப்புண்ணியங்கள் எவ்வாறு நிகழும்? அதுக்கான கேள்வி, அதற்கான பதில் பார்க்க போகிறோம். சிவபிரானே முழு முதற் கடவுள், அவனே உலகம் முதல்வன், மற்ற யாரும் தன்னப்பார் இல்லாதன் என அப்பெருமானையே தலைவனாக உணர்ந்து ஆசிரியர்பால் தீக்கை பெற்று அவரது சொல்வழி நின்று சரியை கிரியை யோகங்களாகிய சிவப்புண்ணியங்களை விரும்பி மேற்கொள்ளுதல் வேண்டும். புறத்தொழிலால் இறைவனது உருவ நிலையை நோக்கி செய்யும் வழிபாடு சரியை எனப்படும். அது முதிர்ந்து கிரியை ஆகிறது. கிரியையாவது முதல்வனது அருவுருவம் எனப்படும் மந்திர திருமேனியை நோக்கி புறம் அகம் என இரண்டிலும் வழிபடுவது. இதன் முதிர்ச்சியே யோகமாகும். யோகமாவது முதல்வனது அருவ திருமேனியை நோக்கி அகத்தே வழிபடுவது. சரிகைக்கு உரிய தீக்கை சமய தீக்கை, கிரியைக்கு உரிய தீக்கை விசேடன தீக்கை. கிரிகையில் செய்யப்படும் அகபூஜையின் தொடர்ச்சியாகவே யோகம் அமைவதால் யோகத்திற்கு தனி தீட்சை தேவையில்லை. மந்ததரம் என்னும் முதல் சக்தி நீபாத நிலையில் உயிர் சரிகையாகிய வழிபாட்டில் ஈடுபடும். மந்தம் என்னும் அடுத்த சக்தி நீபாதம் நிலையில் கிரியையினை மேற்கொள்ளும். பின் தீவிரம் என்னும் சக்தி நீபாத நிலையில் யோக நெறியில் நிற்கும். இவ்வாறு சக்தி நீபாத நிலைக்கு ஏற்ப இவ்வழிபாடுகள் படிமுறைகள் நிகழும். அதாவது ஃபஸ்ட்டு மந்ததரம் என்னும் முதல் சக்தி நீபாத நிலையில் உயிர் சரிகையாகிய வழிபாட்டில் இருக்கும். அந்த மந்தம் என்னும் அடுத்த சக்தி நீபாத நிலையில் கிரியையினை மேற்கொள்ளும். பின் தீவிரம் என்னும் சக்தி நீபாத நிலையில் யோக நெறியில் நிற்கும். நம்ம எவ்வளோ தீவிரமாக அதில் ஈடுபடுறோமோ அதை பொறுத்து தான் அந்த யோகம் செயல்படும். யோகம் மூலிமா ஞானம் ஏற்படும். இதன் தலைப்பு. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.